தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒரு கட்சி. இப்பொழுது வளர்ந்து வந்துகிட்டு இருக்க கட்சி. இந்த கட்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நாட்டாமை மாதிரி ரொம்ப இளமையான கட்சிங்க. ஆமாம், உங்கள் ஊர் நாட்டாமை எப்படி இளமையாக இருக்காங்களோ நாங்களும் இளமையான கட்சியில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவு எல்லாருக்கும் வேணும், நம்ம கட்சிக்கு வேணும். நம்ம வழக்கறிஞர் பிரபு பாண்டியன் சொன்ன மாதிரி நாங்கள் யாருமே எழுதி வச்சு படிச்சுட்டு அதை வச்சு இங்கே என்ன சொல்லலாம், ஊர் மக்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம வரலை. இந்த இடத்துல இந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அவங்களோட நிறைகுறையை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சு தெரிஞ்சு அதை பற்றின ஒரு விளக்கங்களை நம்ம தலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கறதா நம்மளோட கொள்கை கோட்பாடு எல்லாமே. நம்ம கட்சியில் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு படு பயங்கரமான பாதுகாப்பு. நீங்கள் மற்ற கட்சிகளே எப்படிங்கிறத நான் வந்து இங்கே பேசலை. நம்ம குமார் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அடுத்தவங்களை வந்து ஒரு குற்றம் சாட்டியோ குறை சொல்லியோ அதை பற்றி நம்ம பேச வரல. நம்ம கட்சியில் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு அப்படிங்கிறத சொல்ல வரேன்னா, இப்போ தொடர்ந்து நிறைய குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே சோசியல் மீடியாவில் எல்லாமே பிரபலமானவங்க தான். இந்த ஏரியாவிலே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகி நல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க பீப்புள்ஸாக நிறைய பேர் இருக்கீங்க. அது அனைவருக்கும் அறிந்த ஒன்றே. ஆகையால் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அரும்பாக்கத்தில் ஒரு சின்ன ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, முந்தா நாள் நினைக்கிறேன், அரும்பாக்கத்தில் ஒரு குழந்தைங்க தண்ணி தேங்கியே கிடந்திருக்கு. அந்த தேங்கி கிடந்த தண்ணியில் ஒரு குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தைன்னு நினைக்கிறேன், அப்படி அந்த தண்ணியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அந்த ஊர் மக்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து அந்த தண்ணியை ஓரம் கட்டியிருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த குழந்தை ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த நிலைமையில தாண்டி வந்திருக்கும். இது ஒரு சின்ன விஷயம்தான். அந்த ஏரியா வார்டு கவுன்சிலரோ வார்டு மெம்பரோ பார்க்கலாம், இல்லை அந்த ஏரியாவில் ஒரு ஒரு இளைஞரணி அமைப்பு கூட பார்க்கலாம். ஆனால் அந்த குழந்தை துடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து பார்த்து டக்குன்னு உடனே அவர் ரெக்கார்ட் பண்ணி தூக்குறாரு. இந்த நிலைமைக்கு காரணம் நம்ம வீட்லேயும் பல குழந்தைகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்க, தெருநாயை கடிச்சு குழந்தை சாகுது. நல்லா பார்ப்பீங்க, எல்லா மீடியாவில் பாருங்க, எல்லாம் தெரியும். இதெல்லாம் ஒரு தெருநாயை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நமக்கான பாதுகாப்பு, நமக்கான முன்னுரிமை, நம்மளோட ஒரு எப்படி சொல்றது, நம்மளோட ஒரு சுயமரியாதை நமக்கு வேணுங்க. எந்த இடத்துல போனாலும் இன்னைக்கெல்லாம் 12 மணிக்கு மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க முடியுதா பாருங்க. மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க முடியல. ஒரு பஸ்ல இருந்து இன்னொரு பஸ்ஸுக்கு எப்படி போக போறோங்கிறதே தெரியல. பெண்கள் பயந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன? கஞ்சா, சாராயம், மதுவிலக்கு எப்ப அமல்படுத்த போறீங்க? யார்கிட்ட போய் கேட்கறது? எத்தனை பெண்கள் தாலி அறுத்துட்டு இருக்காங்க? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? 5 வருஷத்துக்குள்ள நம்ம ஓட்ட 500 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டோம். என்ன பண்றது? யார்கிட்ட போய் கேட்பீங்க? நம்ம வீட்டுல அண்ணன் தம்பி இல்ல, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு. இப்ப பெண்களுக்குங்க, சின்ன பிள்ளைங்க, நாங்களும் ஒரு குழந்தைக்கு அப்பனா இருக்கோம், இப்ப இருக்கோம், சரிங்களா? இது வரைக்கும் நம்ம கட்சியில வந்து ஒரு தேர்ந்தெடுத்து எடுக்கப்பட்ட ஒரு அனைத்து பேருமே ஒரு நல்லிடத்தில் இருக்காங்க. அதனாலதான் நம்ம கட்சியில இருக்கோம், சரிங்களா? வருகிற 2026ல தளபதிய ஒரு புரட்சியில நம்ம வந்து உட்கார வைக்கணும். அது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு கிராமம் தான். இந்த கிராமத்துல இவ்வளவு பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வர்றாங்க. அவங்க என்ன பேச போறாங்க, என்ன சொல்ல போறாங்க, அவங்க யாரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நாங்கெல்லாம் பெரிய இடத்து பசங்கெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கவங்க தான். யாரும் இங்க வந்து பணத்தை ஏற்கனவே வச்சுட்டு இங்க வந்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவோம் பார்ப்போம் அப்படிங்கிற இடத்துலலாம் நாங்க வரல. இன்னைக்கு பாண்டியனை செலவு பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன செலவு அப்படின்னா அவர் எந்த ஒரு அரசியல் அமைப்புலையும் முன்னாடி கிடையாது. இப்ப அவர் வந்து அவர் பண்றாரு அப்படின்னா உங்க ஊர் மக்களோட ஒத்துழைப்பும் நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்ல தான் இருக்கு, சரிங்களா? இப்ப நமது 2026ல தளபதியை சிஎம்மா உட்கார வைக்கிறதுல நம்ம எல்லாமே ஒரு முடிவு எடுத்துக்குவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எல்லாருமே இந்த விழா முடிஞ்ச உடனே நம்ம பசங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சாப்பாடு, கண்டிப்பாக சாப்பிட்டு தான் நீங்கள் எல்லாம் போகணும். நாங்களும் சாப்பிட்டு தான் போவோம். நன்றி, வணக்கம்.